மங்களகரமாக நம்ம பிள்ளையார்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு மாதிரிலாம் இருக்குது. சூப்பராக இல்லை? கல்யாணத்துக்கு முன்னாடி இது என்னோடய ரூமாக இருந்தீங்க அக்கா நான் டாலி. ஸோ அந்த குருவியோட சவுண்ட் எல்லாம் பார்த்தீங்களா? இது வந்து யார் பண்ணதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த புத்தர் வரைஞ்சது யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க தெரியுமா? நான் பிறந்த வீட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் வந்து பிள்ளையார் இருக்கார்ல. ஸோ ஃபஸ்ட்டு மங்களகரமாக நம்ம பிள்ளையார்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் வீட்டு பிள்ளையார், அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டோட அந்த பேக் சைடு இருக்குல்ல, ஸோ அது இப்படி தான் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக இதுதான் ஃப்ரண்ட்டு சைடு. ஸோ இதில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது. தண்ணி கொஞ்சம் கம்மியாக போகுது. வீட்டுக்கு முன்னாடியே வாய்க்காலில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இப்படி இருக்குது. ஸோ மழை டைம் வரும்போது தண்ணி வந்து அதிகமாகிடும். நல்லா இருக்கா? ஸோ இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போகலாமா? இப்படியே போனால் நம்ம வந்து இப்படி போய் இப்படி தியா என்ன பண்ணிட்டு இருக்கா? அச்சச்சோ. அதுக்கப்புறம் வந்து இப்படியே வந்தோன்னா பேக் சைடில் வந்து மாட்டு தொழுவம். இந்த பக்கம் வந்து மாட்டு தொழு, அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆட்டுத்தொழு. எவ்வளோ பெருக்கி நீட்டாக வச்சாலும் மறுபடியும் அந்த மாதிரி ஆகிடும். சூப்பராக இல்லை? மாட்டு தொழுவம். அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தாச்சா? சூப்பர். அதுக்கப்புறம் மாட்டு தொழுவத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன தோட்டம். இந்த பக்கமும் ஒரு சின்ன தோட்டம். இது உள்ள லாக் பண்ணில வச்சுருக்காங்க அம்மா. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? செடின்னா ரொம்ப பிடிக்கும் எங்கள் மம்மிக்கு. அதனால் செடிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய கார்டனை வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணல ஒழுங்காக. ஸோ இது எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? சூப்பர். ஸோ அந்த பக்கம் டெய்லி இதுக்கு தண்ணி ஊற்றி பண்ணுறதே அவங்களுக்கு வேலை. கோழிங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் சைடில் இப்படி தான் இருக்கும். இது வந்து இந்த கோவில். அதுக்கப்புறம் இது வந்து வீட்டுக்கு பேக் சைடில் இப்படி தான் இருக்கும். காடு பேக் சைடில். ஸோ இது வந்து மாட்டுக்கு வைக்கோல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான், வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து எங்களோட வீடு, ஹால். ஸோ இதுதான் ஹால். அம்மா மீன் கழுவிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அப்பா தூங்கிட்டு இருக்காங்க, அதனால டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ இது உள்ள ஒரு ரூம். இருக்குது. இதுக்கு வெளியே இது ஒரு ரூம். ஸோ இது ஒரு ரூம். அப்பா தூங்கிட்டு இருக்காங்க, அதனால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இன்னொரு ரூமு. ஸோ அந்த ரூம் இப்படி தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்களா, என் ஃபோட்டோ இருக்கா? என்னன்னா, இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இது என்னோடய ரூமாக இருந்தது. இனி நம்ம உரிமை கொண்டாட முடியாது, கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் என்னோடய ரூம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்டோர் ரூம். அதுக்கப்புறம் இது கிச்சன். தட்ஸ் இட். அப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ அப்படி தான் இருக்குது.
நல்லா இருக்கா? அக்கா, நானு, அதுக்கப்புறம் தங்கச்சி. இது பாருங்க, எங்க அக்கா நானு. சூப்பர்ல, எப்படி இருப்போம்? அதுக்கப்புறம் தியா, தியாவும் எங்க அதுக்கப்புறம் இந்த குட்டி டாலி. ஸோ இப்படி தான் இருக்குது எங்கள் ஹால். இப்போ வந்து நம்ம மாடிக்கு போகலாமா? ஸோ நம்ம மாடிக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா அம்மா வந்து இங்கே வந்து மல்லிகை வச்சுருக்காங்க, மல்லிகைப்பூ. ஸோ இதுலேயே நிறைய பூ பூக்கும் எங்களுக்கு. மாடியிலேருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். வெயில் சரியான வெயில் அடிக்குது. ஸோ வீட்டை சுற்றி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. வீட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்ல, ஸோ அந்த வாழை மரம் எப்படி இருக்குது? சூப்பரில். ஸோ ஈவினிங் டைமில் வந்து இங்கே வந்து டீ எல்லாம் குடிப்போம். அப்போ வந்து வேறு லெவலில் இருக்கும். ஈவினிங் அடிக்கிற காற்றுக்கும். இது வந்து தென்னை மரம். நம்ம வீட்டிலே இருக்குது தென்னை மரம். அடுத்தது பனை மரம். நொங்கு வேணும்னா நொங்கு, இளநீ வேணும்னா இளநீ பறித்து இளநீ குடிச்சிக்க வேண்டியதான், நொங்கு சாப்பிட்டுக்க வேண்டியதான். இது வந்து முருங்கைக்கீரை, முருங்கை மரம். இப்படி தான் இருக்குது. மேலேருந்து நம்ம தோட்டத்தை பார்க்கலாமா? கீழே. ஸோ இதுதான் வந்து தோட்டம். இதில் பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஸோ எங்கள் வீட்டு மொட்டை மாடி. இங்கேருந்து பார்த்தா அங்கே தூரமாக இருக்கிற மழை பெஞ்சாதான் இதெல்லாம் வந்து பச்சை பசைல்னு இருக்கும் நல்லா. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ அந்த குருவியோட சவுண்டெல்லாம் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல. அம்மா வந்து ஒரு ஒரு செடியாக வச்சு பார்த்து பக்குவம் பார்த்து தண்ணி ஊற்றி இது பண்ணிகிட்ருக்காங்க. மொட்டை மாடி வந்து மந்த்லி ஒன்ஸ் க்ளீனிங் தான். ஸோ அது இப்படி தான் இருக்குது. இது பிச்சி செடி, பிச்சிப்பூ. ஸோ நம்ம வீட்லேயே பறித்த பூ வேறு லெவல் கைஸ். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் காட்ட மறந்துட்டேன். ஸோ வீட்டோட ஃப்ரெண்டில் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங். இது வந்து யார் பண்ணதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இது யார் வரைஞ்சதுன்னு தெரியுமா? இந்த மயில் வரைஞ்சது என்னோட தங்கச்சி. செம்மையாக இருக்குல்ல? ஸோ அதே மாதிரி இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள். இதில் வந்து புத்தர். இந்த புத்தர் வரைஞ்சது யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆவலாக இருக்கீங்களா? ஸோ அவங்க ஃபேஸை நம்ம காட்டிடலாமா? எப்படி இருக்குது? செம்மையால இவங்க தான் அது. ஸோ எங்கள் அக்கா தான் வந்து இந்த புத்தர் வரைஞ்சா. ஸோ இந்த மயில் வரைஞ்சது தங்கச்சி. எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க மம்மியை, பிரியா. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் என்னோட ஹோம் டூர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.